everyone, welcome back to our channel Sandhya Sain Diary. So இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல first time ஒரு குட்டி டே இன் மை லைஃப் vlog வந்து அதுவும் பார்க்க போறீங்க. அண்ட் இது வந்து it's a Friday. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறோம், எப்படி ரெடி ஆகுறோம், அண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக வந்து ஒரு சின்ன vlog மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து பேசிக்காக எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஐப்ரோஸ் மட்டும்தான். அண்ட் ஆஃபீஸ் போயிட்டு நான் அங்கே தான் வந்து லிப்ஸ்டிக் வேர் பண்ணிப்பேன். மற்றபடி நான் மேக்கப் வந்து எதுவும் வேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் நம்ம போகிற கெட்டப் அப்படி நீங்கள் வந்து இந்த வீடியோ போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க எதனால நான் வந்து மேக்கப் எதுவுமே போடுறது இல்லை அப்படின்னு. ஸோ எஸ் ஐப்ரோஸ் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட அந்த ஐப்ரோ கிட்ட யூஸ் பண்ணுறேன். இது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணா அதை செக் பண்ணலாம். நான் ஒரே ஒரு ஷேட் அந்த பிளாக் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக வந்து நம்மளோட தோசை ஊற்றுற ஜாபுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. அண்ட் சைடில் எங்கள் மம்மி வந்து வெஜ் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் தான், பட் வேறு வழியே இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து சரியாக இல்லாத ரீசன்னால நான் என்னோட 2-வீலர் தான் போயிட்டுருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து லைக் நிறைய டைம்ஸ் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, லைக் இந்த ஸ்கார்ஃப் இப்படி போடணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த பர்டிகுலர் கிளிப். ஸோ எஸ் ஒரு எண்ட் ஆஃப் த ஷாலை வந்து நீங்கள் இப்படி ஹேரில் கவர் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து டபுளாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை நீங்கள் பேக் சைடில் டைப் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள். ஸோ இதை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த ஸ்கார்ஃப் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எஸ் இந்த வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு அண்ட் மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் நம்ம ஃபைனலி ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் டிராஃபிக்ஸ். ஸோ பேசிக்லி எனக்கு வெஜ் பிரியாணி வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு மேபி கொஞ்சம் ஏர்லியாக போனால் கூட அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் டிப்ஸ் ஃப்ராங்கி தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த ஃப்ராங்கி வந்து காலேஜ் டைம்ல இருந்தே பிடிக்கும். ஸோ எஸ் அதை நம்ம வாங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வர்றதுக்காக நம்ம வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில் வந்து ஏசி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக எனக்கு வந்து உட்கார வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து நான் வெளில ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ் வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து லஞ்ச் நம்ம சாப்பிடலையா மஷ்ரூம் பிரியாணி, அதனால அதை போய் சாப்பிட்டுட்டு ஒன்றும் எடிட்டிங் ஒர்க் இருக்கு. நான் பிங்க் லிப்ஸ்டிக்ஸ் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இந்நேரம், அந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போறேன். இன்னும் எடிட்டிங் கொஞ்சம் இருக்கு, அந்த எடிட்டிங் முடிச்சுட்டா நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு அப்லோடுக்கு அப்புறம் சில ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸோ எஸ் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு சில ஒர்க் இருந்த ரீசனால அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இது நெக்ஸ்ட் டே என்னோட ஈவினிங் வந்து ஜஸ்ட் காட்டலாம் அப்படின்னு கவர் பண்ணியிருந்தேன். எஸ் இது வந்து எங்களோட டெரஸ் கார்டன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி எக்ஸ்க்ளூசிவாக இங்கே என்னென்ன செடி இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரோ கிடையாது கண்டிப்பாக கார்டனிங்கில். என் டேடி அண்ட் எங்கள் அம்மா அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நான் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ ரொம்ப பெருசாகிடுச்சா அதனால வந்து அட்லீஸ்ட் லைக் 2-3 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் நான் போய் வாட்டர் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் மோஸ்ட்லி வந்து எங்கள் மம்மி தான் வந்து இது ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நான் வந்து இந்த செடி எல்லாமே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சு தனியாக மெயின்டைன் பண்ணி எல்லாமே க்ரீன் கார்ஸில். இது வந்து ஒரு தனி வீடியோவை நான் போடலாம். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து எப்படி செட் பண்ணணும் எல்லாமே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரோவாக வந்து சைட் பை சைட் வந்து நான் வாட்டர் பண்ணுறேன். நீங்களும் வந்து கார்டனிங் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இவ்வளோ பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 பிளான்ட் ஒரு குட்டி பிளான்ட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். ஸோ இதான் வந்து லெமன் ட்ரீ. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து டச் மீ நாட் பிளான்ட். ஸோ இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த குட்டி DIML வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.